மேச லக்னம், சிம்ம லக்னம், நீங்கள் 12 கட்டத்தில் எந்த லக்னம் வேணாலும் எடுத்துக்கோங்க. அது உங்கள் லக்னமாக இருக்கும். மேச லக்னம் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ மேச லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். நான் வந்து மேச லக்னத்தில் பிறந்திருக்கேன், என்னோட அதிபதி வந்து செவ்வாய், நான் வந்து ரொம்ப கடுமையாக இருப்பேன், ரொம்ப உழைப்பாளி, அப்படியெல்லாம் சொல்லலாம். அது வந்து பொதுத்தன்மை தான். ஓகேங்களா? ஏன் நான் லக்னத்துக்கு இவ்வளோ ஒரு விரிவாக்கம் தரேன்னா, அது இருக்க ஒரு சின்ன சூட்சமத்தை புரிஞ்சுட்டிங்கன்னா, லக்னம் அப்படிங்கிற என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ மேச லக்னத்துக்கு செவ்வாய் அதிபதி தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் வந்து மேச லக்னத்தில் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம் இருக்குது, பரணி நட்சத்திரம் 4 பாதம் இருக்குது, கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதம் இருக்குது. அப்போ 30 டிகிரி கொண்ட ஒரு கட்டம் மேச கட்டத்தில் இப்படி 9 பாதங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க ஒரு கணக்கு இருக்கணும். பொதுவாக நம்ம மேச லக்னம்னு எடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கேது பகவான், அதாவது அஸ்வினி ஒரு 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அப்படி பிறந்திருந்தீங்கன்னா, ஒரு 5 டிகிரியில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அஸ்வினி நட்சத்திரம் 5 டிகிரியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, அது வந்து கேதுவோட நட்சத்திரம், ராகுவோட உப நட்சத்திரமாக வரும். ஏன் அந்த உப நட்சத்திரம் எடுக்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் துல்லியமாக